ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் ரிக்ரெட் நான் நிறைய தமிழ் படங்கள் பண்ணலன்னு. தட் ரிக்ரெட் வில் ஆல்வேஸ் பி தேர் வித் மீ. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஐ ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். And today I'm so happy. Nirjya, I can recognize so many faces. Hello. Hello, thank you so much to my friends in the press for coming up, for showing up. Hello ma'am, hello sir, thank you so much. Engal Thangam ஒரு ஆக்டரா இல்லை எல்லாமே ஒரு ப்ரொடியூசராக I have seen how difficult it is to make a film. ஆக்டரோட லைஃப் ரொம்ப குஷி. பட் இந்த லாஸ்ட் 5 days of post production has been extremely stressful for us. ஸோ இப்போ புரியுறது எனக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு. பட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் and I hope that we have done enough. We have had the best team working on this film. Thank you Om sir for agreeing to do this film. எங்களோட படம் ரொம்ப சின்ன படம், நீங்கள் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவீங்க. But thank you so much for accepting to do our little film, because your magic is in every single frame and it has elevated the film. Thank you Gautami ma'am, thank you for being here and thank you for being part of the film. Every time I see that shot in the trailer I laugh. So thank you so much for the amazing chemistry. And June 19th padam release agapodhu. I hope all of you watch the film and I hope that we have done good enough as an actor, as a producer, and I hope to make you proud, because this is my home and I definitely hope to make you proud. First of all, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழில் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் தமிழ் ஃபேன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஸோ லவ்லி டு see you. அந்த தமிழ் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஆஃப்டர் அ கேப் யூ ஆர் கமிங் பேக். ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் தெம்? அதான் last, I wish that I did more films at time. I definitely have that hunger to do nalla Tamil padangal. So this is my request to directors to give me good roles. And நான் வந்து எப்பவுமே சென்னைக்கு வரும்போது I always meet fans at the airport and wherever I am, and I feel so grateful. இவ்வளோ நாள் கழிச்சோம், not many films, not many releases, but the support is there and I'm forever grateful, and I hope this film makes them proud. Awesome. நீங்கள் நிறைய பவர்ஃபுல்லான டயலாக்ஸ்லாம் வந்து ட்ரெய்லரில் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒரு டயலாக் வந்து இப்போ எங்களுக்கு சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா ஒன்று பண்ணீங்களே, செம்மையாக இருக்கு. அது ஆக்சுவலி அந்த ஒரு சீன் நான் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப வேர்டாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்பயாவது சொல்லியிருக்கோமா லைஃப்பில் நான் யார் தெரியுமா? ஆக்சுவலி அந்த சீனுக்கு தான் நிறைய டேக் போச்சு. ஏன்னா என் டைரக்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ண இன்னும் டேக் எப்படி ஓகே பண்ணீங்க? ஒரு ஐ திங்க் தட் வாஸ் த 7th or 8th டேக். ஏன்னா நான் வந்து நான் யார் தெரியுமா பத்தல பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Yeah, that was the most number of takes I've done for any scene in இந்த film. அதாவது பேஜா இருக்க டயலாக்லாம் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க. இந்த ஒரு டயலாக்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, வெக்கமா இருந்தது. Okay, we also heard actually சாய் பல்லவிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க இந்த படத்துல. அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்க. Can you tell us about it? ஏன்னா அவங்க நோ சொன்னாங்க. ஏன்னா she is very busy. நாங்க வந்து ஆக்சுவலி ட்ராலாலா உங்களுக்கு தெரியும், the purpose of ட்ராலாலா எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி is to back good female backed films. So நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் we thought, because Sai Pallavi garu is an amazing actress and we really thought that she would be amazing. So அவங்க நோ சொல்கிறதுக்கு அப்புறம் we tweaked the script a little, கொஞ்சம் ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து it was tweaked for me. Okay, between dance action எது உங்களுக்கு கஷ்டம்? சத்தியமாக டான்ஸ் தான் கஷ்டம். ஆக்ஷன் ஈஸியாக வருதா உங்களுக்கு? ஆக்ஷன் இஸ் பெட்டர் for sure.
வாவ், நான் இதை ஆமா எதிர்பார்க்கல. நான் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தசத்தியா சாங் இருக்குல்ல அதுக்கு தான் நிறைய பயந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது ஆக்ஷன் அண்ட் கட் சொல்ற வரைக்கும் அந்த ஸ்டெப் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஆக்ஷன் ஓகே நவ் ஐ எம் கம்ஃபர்டபுள். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களை பார்த்தா பயம் வராது, ஆனால் உங்களோட பலம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஜிம் சேர்ந்து தானே. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். அப்சல்யூட்லி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. 20 years பேக் நீங்க வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். பட் அப்படின்னா எனக்கு உங்களோட ஸ்ட்ரெங்த் நீங்க சூப்பரா ஃபிட்டா இருக்கீங்களா? It's all about you, Sam. Okay, so what I wanted to ask is believability அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வந்து ஒருத்தங்களோட ஃப்ரேம், ஒருத்தங்களோட வெயிட், ஹைட்லாம் பார்க்காம ஆக்ஷன் அவங்க பண்ணும்போது நம்புறாங்க. அது உங்களை பார்க்கும்போது நம்புறாங்க. யூ ஆல்ரெடி டன். வாட் யூ திங்க் இஸ் தட் இட் ஃபேக்டர் ஃபார் புல்லிங் ஆஃப் ஆக்ஷன்? அதனால தான் நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா there will never be any slow motion shots, any build up shots, any பறக்கிற shots. ஒரு அடி அடிச்சா அப்படியே பறக்கிற ஷார்ட்ஸ்லாம் இருக்காது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக். இட்ஸ் ரியல் பஞ்சஸ். நானும் அடி வாங்கியிருக்கேன். ஐ பிளட். ஸோ தேர் எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக் action sequences. I did all the action myself. So அது வந்து ஐ திங்க் அதனால தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதே லைக்ட் தி ஆக்ஷன் பிகாஸ் இட்ஸ் பிலீவபிள் and because it looks like I did it. It does. It truly does. All the very best. Finally நீங்க வந்து தமிழ் சினிமால அடுத்து நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது ஒரு क्वेश्चन கேட்க சொன்னாங்க. நான் வாய்ப்பு தேடுறேன். நீங்க வாய்ப்பு தேடுறீங்க. ஓகே, அவங்க என்ன மாதிரி படங்கள் வந்தா, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும் சொல்லிடுங்க. லைக் ஆக்ஷன் தான், நம்ம ஆக்ஷன் மோட்ல இருக்கோம். மட்டும் இல்ல, ஆஃப் கோர்ஸ் நாட் ஆக்ஷன். ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் மட்டும் இல்ல. இட்ஸ் so much more. It's family, it's comedy, it's drama, it's emotions. Action is just a small part of it. Right. Okay, awesome. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தின் ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சினிமா விழாவை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்காக நான் உங்களை சந்திக்கிறேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சது. சந்தோஷமாக நடித்தோம். படம் முடிஞ்சதே வந்து எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத விட படம் முடிஞ்சு போச்சா, இன்னொரு ஷெட்யூல் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் இருந்தது. அதுக்கு காரணம் முழுக்க எப்போவுமே எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த ப்ரொடியூசர். இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோவா நிறைய படங்கள் வந்து ரீசெண்டில் நான் பண்ணலை, எண்ணி பண்ணோம் அப்படிங்கிறதுல. இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா பிகாஸ் ஆஃப் த பீப்புள் பிஹைண்ட் இட். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ரெண்டு பேருமே அவங்க லேடிஸுங்கிறது அப்புறம், அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பார்த்து நேசித்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க. தே ஆர் போத் ஃபைட்டர்ஸ், சமந்தா அண்ட் நந்தினி, அண்ட் வெரி வெரி டிக்னிஃபைட், வெரி ஸ்ட்ராங். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் என்ன பார்த்து ரொம்ப ரசித்தேன் அப்படிங்கிறது அவங்க ஒர்க்கு தான் அவங்களுக்காக பேசும். அண்ட் இந்த படம் ஒத்துக்கிட்டு இவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் மை வே ஆஃப் சேயிங் தட் தீஸ் லேடிஸ், அண்ட் ஓவர் ஹியர் ஐ வில் சே எஸ்பெஷலி த லேடி பிஹைண்ட் பிரிங்கிங் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட் டு த ஸ்க்ரீன், சமந்தாக்கு மிகப்பெரிய பாராட்டு வந்து கிடைக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிவிட்டு மைக் கொடுத்துட்றேன். அதாவது உமன் பவர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. உண்மையை சொல்ல இந்த படத்தில் உமன் பவர் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பவர். இதில் ஜெண்டர் அப்படிங்கிறது எந்த இதுலேயும் உங்களுக்கு தெரியாது. திஸ் a ரியலி சாலிட் ப்ரொடியூசர், இட்ஸ் a கிரேட் ஸ்டோரி, அருமையான டைரக்டர், சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ், பாட்டு, மியூசிக் எல்லாம் நீங்களே கேட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அந்த துறைக்கான ஒரு திறமை இருக்கிறதுனால போற்றப்படும். ஒரு ஜெண்டரை பார்த்து போற்றப்பட வேண்டிய ஒரு படம் இல்லை, அந்த துறைக்கான ஒரு திறமையை காட்டினதுனால
நல்ல பாராட்டு கிடைக்க வேண்டிய ஒரு படம். இந்த விஷயம் நான் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சமந்தா, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மே காட் bless யூ வித் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய கோல்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே வந்து இட் ஷுட் ரீச் யூ டு வேர் யூ வாண்ட் டு கோ அண்ட் பியாண்ட். ஏன்னா உங்களால் இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கு. இட்'ll happen. அண்ட் ஓம், தேங்க்யூ ஸோ மச். நான் படத்தில் என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி. பட் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படம் கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் இட் இஸ் மேட் வித் பியூட்டிஃபுல் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் தங்கம் மாயின்டி மங்கா ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக தனுஷோட ராயன், அஜித் சாரோட விடாமுயற்சி எல்லாம் பண்ணி ரிலீஸ் ஆன டைமில் நந்தினி ரெட்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணியுமே இந்த மாதிரி சமத்தா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பாடாண்டு ஒரு, ஏன்னா ஃபுல் ஹார்ட்கோர் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி சார் நந்தினி கூப்பிட்டோன்னே ரொம்ப ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆடாண்டு போனேன். நரேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்மாக இதுவும் பண்ண போகிறோன்ட்டு அப்போயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அதுவும் சமந்தா இந்த ஃபிலிமில் பயங்கர ஒரு ஹார்ட்கோர் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸில் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அது நான் ஷூட் பண்ணும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபில்மும் வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காக கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். இந்த ப்ராஜெக்டை நான் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சாம். தேங்க்யூ வெரி மச்.